சரி, உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப 2017 வந்து எடப்பாடி ஆட்சியா இருந்தது, 21 வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்தது. இப்ப விவசாயிகளுக்குன்னு எடப்பாடி நல்லது பண்ணாரா, ஸ்டாலின் நல்லது பண்ணாரா? விவசாயிகளுக்குன்னு முறையா பக்கப்பலமா அள்ளி கொட்டினது எடப்பாடியார் தான். எடப்பாடியார் தான் நான் தீவிரமா முழுமையா இப்பவும் எடப்பாடியாருக்கு தான் நான் செயல்படுவேன். அதுல சார் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுன்னா எடப்பாடியார். நான் வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் வந்தது, மாவட்டம் வந்தது எடப்பாடியார் தான். யாரு இந்த அவங்க அரசியல்னா அவங்களோட குடும்பமும் அவங்களுடைய எங்க வாடுறாலும் அங்கதான் ஒரு ஒண்ணு வந்து அறிவிக்கிறாங்க. கலைஞரே செஞ்சாரு அது. இந்த ஆள் எங்க சேலத்துல இருந்தாலும் சரி, எடப்பாடியில இருந்தாலும் சரி, இந்த தமிழ் மயிலாடுதுறையில வந்து காவிரி வந்து குளிச்சது முழுவி இன்னை வரைக்கும் நல்லது செஞ்சதான் ஒரு மணி தான். அவங்க செடிக்கிறாரோ செடிக்கலையோ எங்களுக்கு ஆட்சி இனிமே கிடையாது. யாரு எழுச்சி வராங்களோ கிடையாது. ஒரு நல்லது செய்யறவங்களுக்கு நல்லவங்களே ஓட்டு போடுவாங்க. இப்பயும் முதலமைச்சர் எடப்பாடியார் தாங்க வருவாரு. என்னோட கோரிக்கை நம்பிக்கை இருக்குங்க. நெல்லு மேல நிக்கிறோம். எடப்பாடியார் வரணும்னு தான் நாங்க உழைப்போம். எடப்பாடியார் வெற்றி பண்ணணும் தான் நாங்க செயல்படுவோம். அது இல்லைங்க, இன்னும் சொல்றாங்க. நெல்லு மரத்துக்கு தான் நெல்லு பிடிக்கிறோம். வயல்ல இறங்கி தீவிரமா வேலை செய்வான். மம்டி எடுத்து அண்டை வெட்டுவான், கொள்ளுவான். ஆளை எதிர்பார்த்து நான் எந்த செய்ய மாட்டேன். எடப்பாடியார் எப்படி கார்ல வண்டியில போகும்போது இறங்கி வயல்ல வந்து கள ஆய்வு பண்ணாங்களோ, அந்த நெல்லு நாத்து நடவு எப்படி விவசாயம் பண்ணுங்கறத இறங்கி கள ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு ஏரியாவில. அது ஏரியா பேர் தெரியல. ஆனா முழுமையான எடப்பாடியாருக்கு தான் செயல்படுவோம்.